சிவபக்தியில வர்றாங்க அப்படின்னா பொண்ணும் பொருளும் ஐயன் கொட்டி கொட்டி கொடுப்பார், அதுல வந்துட்டு திளைத்திருப்பேன் அப்படிங்கிறதுக்காக யாருமே சிவபக்திக்கு வருவதில்லை. உண்மையாலுமே சிவபக்திக்கு வருபவர்களோட எண்ணம் ஐயனோடு இரண்டரை கலந்து விட வேண்டும். இந்த பிறப்பு எனக்கு தேவையில்லை, நான் உணர்ந்து கொண்டேன், நீதான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தை தனக்குள் ஏற்படுத்தி கொண்டதால், தன்னுள்ளது உண்டாகி கொண்டதால், அவரே எல்லாம் என்று நினைத்ததால் தான் சிவபக்திக்குள் வருகிறார்கள். உண்மையான சிவனடியார்கள் எதையுமே எதிர்பார்ப்பதில்லை ஐயனை தவிர. ஐயன் ஒருவரே போதும், அவருடனே இருந்தால் போதும், அவர் இருக்கின்ற அந்த இடத்தில் ஒரு தூசியாக இருந்தால் போதும். இது போல எண்ணங்களில் தான் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிறப்பிலே சிவபக்தி அப்படிங்கறதெல்லாம் பெரிய விஷயம். அவங்க பூர்வ ஜென்மத்தோட அந்த புண்ணிய பலனின் காரணமாக பிறக்கும் போதே சிவநெறியில் வருகின்றவர்கள், சிவபக்தியில் வருபவர்கள் ஏராளம். அவங்களெல்லாம் காலத்தொட்டு நம்ம வணங்கணும். இல்ல, நான் செய்த கர்மாவின் காரணமாக, நல்வினை தீவினையின் காரணமாக ஒரு சில காலகட்டம் இறைவனோட எண்ணமே இல்லாமல் எனது போக்கு போல என் மனம் எங்கெங்கு ஓடியதோ அங்கெல்லாம் நான் ஓடினேன். ஐயனை பற்றி நினைவில்லாமல் என் மனம் எங்கெங்கு ஓடியதோ அங்கெல்லாம் ஓடினேன், அப்படியே சுற்றி திரைந்தேன். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் ஐயன் என்னை ஆட்கொண்டு அதன் பின்பு அவரின் மீது எனது அந்த கவனம் திரும்ப ஆரம்பித்ததல்லவா, அந்த நொடி எனது வாழ்க்கையில் ஏற்பட்ட பெரிய மாறுதல். அதுதான் அந்த திருப்பு முனை அப்படிங்கறது நம்ம வாழ்க்கையில. இப்படி ஒரு பேராற்றல் இருக்கிறதே, இப்படி ஒரு பெரியவர் இருக்கிறாரே அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் அப்படிங்கிறது அப்பதான் எனக்குள்ள ஏற்படுகிறது. அப்படிங்கும் போது அதுவே பெரிய பாக்கியம் சொல்ல போனா. அதுக்கப்புறமா அவரோட பாதத்தை சரணடைந்து அவருடைய நாமாக்களை சொல்லிக் கொண்டு ஐயனே எல்லாம் என்று வாழ துணியும் போது, அந்த தைரியம் வரும்போது நமக்கான வழிகள் பிறக்கின்றன. அவ்வளவுதான் சொல்ல ஒரே ஒரு விஷயம் தான், இந்த பிறவி போதும் ஐயா சாமி அப்படிங்கிறது தான். அப்ப அடுத்து தயவு செஞ்சு உன்னோட சேர்த்துக்கோ, தயவு செஞ்சு உன்னோட சேர்த்துக்கோ, அதுக்கான வழியை காட்டு, அதுக்கான பயிற்சி முயற்சி எல்லாமே நான் செய்யறேன், என் கூடயே இருந்து என்னை உன் கூடயே ஏத்துக்கோ, அவ்வளவுதான்.